வணக்கம். திருப்பூரூர் முருகன் துணை. ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண பொருத்தங்கள் பற்றிய விஷயங்கள், பெயர் ஜாதகத்தை பற்றிய விஷயங்கள், நவரத்ன பற்றிய ரகசியங்கள், வாசு ரகசியங்கள், தொழில் ரகசியங்கள், திருமண தடைக்கு காரணம், இவை அனைத்தும் தெரிந்து கொள்ள மேஷ ராசி நேயர்களுக்கு குரு ரிஷபத்தில் 2வது வீட்டில் சென்றிருப்பதால் 6வது வீட்டையும் 8வது வீட்டையும் 10வது வீட்டையும் பார்வை செய்யறாரு. மேஷ ராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேஷத்துக்கு குரு நல்லது செய்ய வந்த செவ்வாய்க்கு நண்பன். அப்ப குரு நல்லது செய்ய வந்திருக்கான்னு சொல்லும் போது அவன் 2ல வந்திருக்கான். 2ல யாருடைய வீட்டுல வந்திருக்கான்? சுக்கிரனுடைய வீட்டுல வந்திருக்கான். சுக்கிரனுடைய வீட்டுல வந்ததுனால மனைவிகளுக்கு நல்லது செய்யறது, குழந்தைங்களுக்கு நல்லது செய்யறது, இதெல்லாம் ஏற்படும். பண வரவு ஏற்படும், பாக்கியங்கள் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், எல்லாமே ஏற்படும். 8வது வீட்டை பார்க்கறதுனால நோய் நொடிகள் குணப்படும், நோய்கள் வராது. பணம் ஏதாவது கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா போன வருஷத்துல கொடுத்து வச்சிருந்தா கூட இந்த வருஷம் தேடி வந்துடும். நோய் நொடிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, வம்பு வழக்குகள் வராது. 6வது வீட்டை பார்க்கறதுனால எதிரிகளால தொல்லை, கோர்ட்டு கேஸ் வழக்கு, இதெல்லாம் வரவே வராது. நீங்க போய் ஏற்படுத்திக்க கூடாது. காரணம் 6வது வீட்டை பார்க்கறதுனால நீங்க தவறா எதுவும் சொல்லக்கூடாது. ஏன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 12ல ராகு மறைகிறாரு. 12ல ராகு மறைகிறதுனால தவறான வார்த்தைகளை நீங்க பிரயோகம் பண்ணிட்டு ரொம்ப விலை கொடுத்து வாங்க வேணாம். நல்லதே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 8வது வீட்டை பார்க்கறதுனால செல்வங்கள் கூடும், நோய் நொடிகள் போயிடும். கடவுளை போய் வணங்குங்க. அதே டைம் 10வது வீட்டை பார்க்கறதுனால செய்யக்கூடிய தொழில் மேல வரும். செய்யற தொழில பணம் முதலீடு பண்ணலாம், வேற ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செய்யற தொழில், எந்த தொழில் செஞ்சாலும் சரி, கலை சம்பந்தப்பட்ட தொழில். ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டுல குரு உட்கார்ந்ததுனால கலை பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்றது, வியாபாரத்துல பணத்தை முதலீடு பண்ணலாம், வேற ஏதாவது பிசினஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளோ உண்டாகும். வாசக திரவியங்கள் பொருளை கடையா இருந்தாலும் சரி, வண்டி வாகனம் விற்கக்கூடிய பொருளா இருந்தாலும் சரி, உதிரி பாகங்களை விற்கக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி, நல்ல நேரம் வாங்கி விற்கக்கூடிய எல்லாத்துலயுமே கை கூட வேண்டிய நேரம் இது. மனைவி பேர்ல நீங்க அந்த வியாபாரத்தை பண்ணணும். மனைவி பேர்ல பிசினஸ் ஆரம்பிச்சா ரொம்ப அட்டகாசமா இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வட்டிக்கெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீட்டை விட்டு வெளியில போறது வரும்போது வண்டி வாங்கினாலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 12ல ராகு உட்கார்ந்துருக்காரு, 11ல சனி உட்கார்ந்துருக்காரு. கேது நல்ல இடத்துல இல்லாத இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கோயிலுக்கு போங்க, விளக்கு போடுங்க, குரு பகவானை வணங்குங்க, குருக்கு நெய்தீபம் கொடுங்க, பிரதோஷம் போது சாமியை பாருங்க, பார்த்துட்டு வாங்க. கல்லெல்லாம் கையில போட்டீங்களா, வீட்டுல கரெக்டா ஒரு 9 மணிக்கு மேல திருமணம் ஆனவங்க யாரா இருந்தாலும் கரெக்டா கல்ல வச்சிருங்க. காலையில இருந்த உடனே உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு கல்ல கையில போட்டுக்க, நல்லதே நடக்கும். ஆனால் கல்லோட போட்டு அந்த தவறு செய்யாதீங்க. செஞ்சா நமக்கு பாதிப்பு ஏற்படும். தான தர்மங்கள் மட்டும் பண்ணதை நிறுத்தாதீங்க. பஞ்சாட்சர மந்திரம் ஜபம் பண்ணுங்க. சிவ பஞ்சாட்சரத்தை பண்ண சக்தி பஞ்சாட்சரம் ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி தினம் ஒரு 9 வாட்டி சொல்லுங்க. எந்த தொல்லையும் வராது. அதே மாதிரி சனி பகவான் கரெக்டா 11ல உட்கார்ந்து இருக்கிறதுனால அமிர்த சனி ராகு கேதுவே நமக அப்படின்னு ஒரு 3 வாட்டி சொல்லுங்க. சனி பகவானா நல்லது நடக்கும். சனிக்கும் விளக்கு போடுங்க, குருவையும் பார்த்துக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சி ஏற்படும். சங்கடார சதுர்த்தி வரும்போது நீங்க ஒரு 21 முடிச்சு அருகம்பிள்ளை கொண்டு கட்டி தேங்காய் எண்ணெயில விளக்கு போட்டு விநாயகருக்கு போட்டுருங்க. விநாயகருக்கு போட்டு முடிச்ச உடனே அந்த அருகம்பிள்ளை எடுத்து பசு கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கும் போது உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் ஓடி போயிடும். சந்தோஷமே நடக்கும். வாழ்க்கையில நல்லதே நடக்கும். நல்லதே நினைங்க. நன்மையாக இருக்கக்கூடிய காலங்கள் மேஷ ராசிக்கு இந்த வருஷம்